ஹாய். நம்ம லைஃப்ல நம்ம கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாங்க. சில பேர் வந்து பேரண்ட்ஸ் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சில பேர் வந்து சிஸ்டர்ஸ் இல்லாட்டி பிரதர்ஸ் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோட்டபிள் ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மென்டர் அண்டு கைடன்ஸ். ஸோ ஒருத்தவங்க எல்லாருமே நமக்கு மென்டார்ஸா இருக்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே நமக்கு வந்து ஒரு கைடரா இருக்க முடியுமானா கண்டிப்பா கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம நிறைய டைம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ரெண்டு பர்சனுமே நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், அந்த கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேபி ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனால இந்த கைடன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்ம 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா நமக்கு யாராச்சும் ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ நமக்கு இது நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க இதுக்கு மாதிரி படிச்சு முடிச்சவங்க கிட்ட நம்ம கைடன்ஸ் கேட்டுக்கிறோம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த கைடன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம சில பேர் வந்து சில இடத்துல வந்து நமக்கு ஸ்கூல்ஸ்ல கூட நம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த கைடன்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த கோர்ஸ் எடு, இது வேல்யூபிளா இருக்கும், நீ இந்த காலேஜ் சூஸ் பண்ணு, உனக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் வந்து நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அந்த கைடன்ஸ் வந்து நமக்கு கைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? விச் மீன்ஸ் நமக்கு வந்து நம்மளோட சக்சஸ் நமக்கு வந்து ஒரு கோலை நமக்கு செட் பண்ணி, நீ இதை பண்ணுப்பா, உனக்கு நல்லா வரும், இது உனக்கு கரெக்டா இருக்கும், இந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றது வந்து நமக்கு கைடன். அவங்க கொடுக்குற விஷயம் வந்து நமக்கு கைடன்ஸ். சரிங்களா? ஸோ நமக்கு மென்டர்ஷிப் அப்படின்றது பாத்தீங்கன்னா, கைடன்ஸ் அப்படின்றது வந்து வெறுமனே ஆக்சுவலி நமக்கு தப்பு கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல நின்றுவாங்க. ஓகே, ஸோ வந்து இதை ஒரு பாயிண்ட்ல வந்து இதை நமக்கு வந்து தெரியப்படுத்திட்டு அவங்க அதே இடத்துல வந்து நின்றுவாங்க. ஸோ அந்த மென்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க. லைஃப் நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ற கூடிய பர்சன் தான் என்னது ஒரு ப்ராப்பரான மென்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்னென்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து எந்த டைரக்ஷன் நம்ம போகணும் அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரியப்படுத்துவாங்க, நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அண்ட் நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் லாஸ்டா நம்மளோட சக்சஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரீசனா அந்த மென்டர்ஸ் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரோல் வந்து எல்லாராலையும் ப்ளே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ரோல் வந்து எல்லாராலையும் ப்ளே பண்ண முடியாது. ரொம்ப பர்டிகுலர் பர்சனால மட்டும் தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஸோ நான் எதுக்கு இவ்வளவு தூரம் நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு மென்டர்ஷிப் கொடுக்குறவங்களுக்கும் இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும், யாரெல்லாம் வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் மென்டர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து இந்த மென்டர்ஷிப் வந்து நமக்கு லேக் ஆகும். ஓகே, ஸோ இந்த மென்டர்ஷிப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நமக்கு ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மென்டர்ஷிப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா, நம்ம எந்த இடத்துல நம்ம போறத வந்து செல்ஃப் அனலைஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே இருக்காது. கரெக்டா? எல்லாராலையும் நம்ம வந்து ப்ராப்பரா போறோமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம்ல நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கும், அதை வந்து இல்ல நீ கரெக்டா தான் போற, நீ போ அப்படின்றத சொல்றதுக்கும், இல்ல நீ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் நீ இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு பர்சன் வந்து நம்ம கூட இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி கூட இருக்கிற பர்சன் தான் என்னது மென்டர்ஷிப் மென்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பர்சனுமே நமக்கு வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை வந்து நீங்க எங்கேயாச்சும் கோ த்ரூ பண்ணீங்க, இல்ல உங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கும் உங்க பர்சன் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க உங்க லைஃப்ல. அண்ட் அனதர் திங், இந்த படம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நான் பார்த்து படத்துல வந்து ரொம்ப முக்கியமான படம். ஸோ நாட் தட் வந்து இது நிறைய இடத்துல வந்து நான் பிச் பண்ணியிருக்கேன். ஸோ கமலி ஃப்ரம் நடுக்காவரி, இந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு படம். சரிங்களா? ஸோ எனிஒன் அந்த மெயின் ரோல் பிளே பண்றவங்க வந்து டு த பாட்டம்ல இருந்து, ஸ்கூல் ஸ்டடீஸ்ல இருந்து, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஐஐடியில போய் ஜாயின் பண்ணதுல இருந்து ஐஐடிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன போவாங்க அப்படின்ற வரைக்கும் அந்த மூவில கவர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஜேர்னி வந்து ப்ராப்பரா நம்ம வந்து இப்ப ஒரு பாட்டுல வந்து இப்ப பணக்காரங்க ஆயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம அந்த ஒரு ப்ராசஸையும் ஒரு எக்ஸாம் டேக்கிள் பண்ணும்போது நமக்கு ரியல் டைம் நமக்கு எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கும், எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு ஃபால் டவுன் ஆகும், எத்தனை டைம்ஸ் வந்து ரைஸ் ஆகும், ஸோ எங்கெல்லாம் நமக்கு லேக் ஆகும்ன்ற மாதிரி அந்த மூவில வந்து உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூவில வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் இருக்கு அப்படியா, ஆக்சுவலா ஹி இஸ் அ டைரக்டர். ஸோ அந்த இவர் பிளே பண்ற ரோல் தான் அது ஒரு ப்ராப்பரான மென்டர்ஷிப். சரி, அவர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து டில் ஐஐடி போற வரைக்குமே அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட கூட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ அவருக்கு அந்த கேரக்டருக்கு வந்து அந்த லீடுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்ஸ் ஃபுல்லா கிளியர் பண்ண வச்சுட்டு டில் அவங்க சக்சஸ் ரீச் பண்ற வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. ஸோ இந்த ரோல் பிளே பண்றது வந்து
எல்லாராலையும் அதை ப்ளே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து அந்த பிரதாப் அப்படின்ற ஒரு ரோல் தான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நமக்கு என்ன நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஒரு யாராவது உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்குற மாதிரி உங்கள் லைஃப்ல இருக்காங்கன்னா ஜஸ்ட் வெல் அண்ட் குட். அவங்க வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளோட லைஃப்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, நீங்க வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா எங்ககிட்ட உங்களுக்கு ஒரு வெல் வெர்ஸ்டான ஒரு மென்டர்ஷிப் டீம் இருக்கு, வித் ஹைலி குவாலிஃபைட் டீம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது நமக்கு எங்க கிடைக்கும்னா த்ரூ த கோர்ஸ் வந்து நமக்கு வந்து Xylem XPL கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரீசெண்டா இப்போ நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ். ஸோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா ரைட் நவ் நமக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல நமக்கு 4275 அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா 19574 அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்ல இருக்கக்கூடிய மெயின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா மென்டர்ஷிப் இருக்கும். இந்த மென்டர்ஷிப்புக்கு மட்டும் இல்ல, இந்த மென்டர்ஷிப்க்கு வந்து ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ். இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன்ல இருந்து, நமக்கு வந்து பிராக்டிஸ் செஷன்ஸ்ல இருந்து, நம்மளோட ரிசல்ட் ட்ராக் பண்றதுல இருந்து, நமக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுல இருந்து, பீரியட் டிஸ்கஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பண்றதுதான் இந்த Xylem பிரீமியர் லீக் அப்படின்ற இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், ஃபியூச்சர் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வந்து கிரேட் இன் பேட்டில் இருக்கும். ஆஃப்டர் நமக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் கூட நமக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பா ஒரு மார்க் எக்ஸாம் எழுதுற மாதிரியான ஃபீல் கிடைக்கும், ஒரு மெயினான நீட் எக்ஸாம் எழுதுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லா இடத்துலயுமே உங்க கூட யார் இருக்க போறாங்கன்னா, நான் சொன்ன அந்த மென்டர் வந்து உங்களுக்கு கூட இருப்பாங்க. நீங்க எந்த இடத்துல ஆக்சுவலா நமக்கு நீங்க எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் உங்களோட அகாடமிக் சப்போர்ட்டுக்கும் கண்டிப்பா அவங்க வந்து உங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே இந்த கோர்ஸோட அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் நீங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆப்டான கோர்ஸா இருக்கும். நீங்க தைரியமா சஜஸ்ட் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் இருக்குங்களா 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைனை பொறுத்த அளவுக்கு ரைட் நவ் நம்ம திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் வந்து பக்கத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டினா நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது ஸோ நீங்க ஆஃப்லைன்ல இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கூட பார்த்துட்டு உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கு, உங்களுக்கு ஆப்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நமக்கு மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸை பத்தி பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் இந்த கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் லிங்க்ஸ் இருக்கும். அண்ட் அங்க இருந்துமே நீங்க ஒரு கான்டாக்ட் எடுத்து நீங்க என்கொயரி வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.